தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாள் பெருவிழா மற்றும் கவிஞர் இளையகம்பன் தலைமையில் கவியரங்கம் வாழ்த்தரங்கம் நடைபெற்றது. வடக்கு மாவட்ட செயலாளர் வேல் பழனியம்மாள் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர்கள் வன்னியரசு, கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்மாறன், மஞ்சப்புத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் கல்வி பொருளாதார விழிப்புணர்வு இயக்க மாநில துணை செயலாளர் தொல்காப்பியன் மற்றும் தேவர் காக்கிலிவளவன், திராவிடச்சந்திரன், இளங்கோவன், பெரியார் சசி, பால்குமார், செந்தில், பாஸ்கர், அன்பு, சின்னமணி, மார்க்ஸ் லெனின், வனி, தனா, ஏழுமலை, நடராஜ், மணிகண்டன், விசு, கோவிந்தராஜ், தினேஷ், குமரவேல், மாயா, அரவிந்த், கௌதம், செல்வகுமார், குசுப்பாடை கண்ணன், பாலகுரு, வெற்றி, தமிழ்நேசன், அச்சுதன், சங்கர், இளையராஜா, நடராஜ், தினேஷ், பரசுப்பட்ட சங்கர், அருண், தேவபாண்டலம், மகேந்திரன், சங்கர், பிரகாஷ், ஸ்ரீதர், பூவன், சண்முகம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விஜய் அவர்கள் இன்றைக்கு கரூரிலே பரப்புரை செய்து கொண்டிருந்த பொழுது அந்த கூட்ட நெரிசலில் அவரை காண வந்த அந்த நெரிசலில் 40 பேர் இறந்ததாக செய்திகள் வருகின்றன. 50 பேருக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த துயர செய்தி எங்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கே இது ஒரு அதிர்ச்சி. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கே இது ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவமாக இருக்கின்றது. விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் இன்றைக்கு சங்கராபுரத்தில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது இந்த செய்தி கேள்விப்பட்டு பாதியிலே இந்த பொதுக்கூட்டத்தை மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்து கொண்டிருந்த இந்த பொதுக்கூட்டத்தை நாங்கள் ரத்து செய்திருக்கின்றோம். ரத்து செய்ததன் நோக்கம் அந்த துயரத்தில் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்பது, அந்த உறவுகளுடைய ஒப்பாரி ஓலத்திலும் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்பது என்கின்ற அடிப்படையில் தான் இந்த கூட்டத்தை நாங்கள் பாதியிலே ரத்து செய்திருக்கின்றோம். இன்றைக்கு நடந்த இந்த துயரம் ஒரு வடுவாக மாறியிருக்கின்றது. அரசியல் படுத்தப்பட்ட மக்கள் திரள் எத்தனை லட்சம் பேர் திரண்டாலும் அவர்கள் கட்டுக்கோப்பாக இருப்பார்கள். அதற்கு பல மாநாடுகள், பல பேரணிகள், விடுதலை சிறுத்தைகளுடைய பேரணிகள், மாநாடுகள் அதற்கு சாட்சியம் கூறுகின்றன. திமுகவுடைய மாநாடுகள் அதற்கு சாட்சியங்கள் கூறுகின்றன. ஆனால் அரசியல் படுத்தப்படாத சினிமா மோகத்தால் திரண்டிருக்கின்ற இந்த கூட்டம் எப்படி ஒரு துயரத்தை சந்திக்கும் என்பது இது ஒரு உதாரணம். விஜய் அவர்களுக்கும் அதில் அரசியல் படுத்தப்படவில்லை என்பதைத்தான் நமக்கு காட்டுகின்றது. காவல்துறை வழிகாட்டியிருக்கின்ற அந்த விதிமுறைகளின் அடிப்படையில் இந்த கூட்டம் நடைபெறவில்லை, இந்த பரப்புரை நடைபெறவில்லை. இத்தனை சாவுகளுக்கும் நடிகர் விஜய் அவர்கள்தான் பொறுப்பேற்க வேண்டும். யாரும் இதில் பொறுப்பேற்க முடியாது. ஆகவே விஜய் அவர்களுடைய இந்த பரப்புரை இவ்வளவு துயரத்திற்கு வந்ததற்கு காரணம் அரசியல் படுத்தப்படாத இந்த சினிமா மோகம்தான். ஆகவே இதற்கு முழுமையாக விஜய் பொறுப்பேற்க வேண்டும். காவல்துறை உரிய விசாரணையை, நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். கரூர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 40 பேருக்கு